ஆஹா. அவர் ஏற்கனவே திருட்டுல போய் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்க கூடாது நீதிமன்றம் கடுமையான உத்தரவு போட்டு இந்த திருட்டு திமுக அந்த 10 ரூபாய் சேகரிக்கிற விஜய் பாட்டு படிச்சு இந்த கரூர்ல அதுக்காகவே இந்த 10 ரூபாய் பாலாஜி என்று பாட்டு படிச்சதுக்காகவே 40 பேரை பலி எடுத்து அதான் காரணம் இப்படியெல்லாம் இருக்கு. நாசம் செய்த பாலாஜிய இதுல என்ன பகுதி என்ன தெரியுமா? பாலாஜி மீது 3 வழக்கு ஸ்டாலின் போட்டது இருக்குது. ஆ, ஆ, ஆ. பாலாஜிக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி. எடுக்க சொல்லி. இப்ப அவங்களோட போய் சேர்ந்த உடனே இப்ப அந்த திமுக கொம்பனிக்கு பெரிய தொகையை கொடுக்கறது வந்து பாலாஜி தானே. பாருங்க, காந்தியை விட தியாகி. எனக்கு உண்மையா காந்தியை பிடிக்காது. காந்தி ஒரு சுயநலவாதி. எனக்கு உண்மையா காந்தியை பிடிக்காது. அடிப்படையில காந்தியை பிடிக்காது. ஏன்னா தனக்கு ஒரு பாதிப்பு வந்ததுக்கு பிறகுதான் அவரே காந்தியத்தை நோக்கியும் அறத்தை நோக்கியும் போனவர். அதை விடுங்க. காந்தி எங்கள்கிட்ட ஒரு பண்பு இருந்ததுண்டா அந்த பண்பு அடுத்த சந்ததிக்கும் தெரியணும். சோனியாட காங்கிரஸ் இருக்கக்குள்ளதான் தமிழர் ஈழத்தமிழர்கள் மீது படுகாப்பு. அது வந்து காந்தியை பிடிக்க அது வர பிரச்சனை. காந்தியை விட நல்ல தியாகி செந்தில் பாலாஜி என்று மதிவதனை சொல்றேன்டா. ஐயையோ, இப்ப உங்களோட கதை மாதிரி தான். இளைஞர்களை பிள்ளையா வழி நடத்துற மாதிரி தான். இப்ப எல்லாம் உண்டுதான். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. அப்ப அத மதிவதனி அவங்களுக்கு வந்து நாங்க அந்த பாட்டை கொஞ்சம் பாடி காட்டுறது நல்ல போல. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. எடுங்க, பொல்லெடுங்க, அடிங்க. டில்சனுக்கு அடிங்க. இதைத்தான் செய்த நாங்க அன்றைக்கு. பாட்டு முடியாடி. முடியாடி. அது சரி. அப்படித்தான் இருக்கு நிலவரங்கள். என்னன்னா இப்ப நம்ம மத்திய கிழக்கு பக்கம் போனா அமெரிக்கா ஈரான் பிரச்சனை விட்டுட்டு அமெரிக்கா வத்திக்கான் ஒரு பிரச்சனை வரப்போது போலத்தான் தெரியுது. கோயில்ல இருக்கிற தெய்வங்களையோ அல்லது அந்த கோயில்களை வழிநடத்தக்கூடிய அது மௌலவியா இருக்கலாம், ஐயரா இருக்கலாம், அருட்தந்தையர்களா இருக்கலாம், யாரையுமே கண்டமணிக்கு வந்து நீங்க திட்ட இயலாது அல்லது விமர்சிக்க இயலாது. ஒரு சில விமர்சனங்களை நாகரிகமா முன்வைக்கலாம். நாங்க இந்த தளத்துல கருதினால் மீது மிக நாகரிகமா மதிப்போட தான் அவர்ல முன்வைக்கிறோமே இல்லையே, அவாண்டமான குற்றச்சாட்டு இல்ல. இப்ப அவர் முடிஞ்சு முடிஞ்சு இப்ப எனக்கு விளங்குது எத்தான். இப்ப அந்த ஈரான் அமெரிக்காவோட அது நடக்கிற சண்டையை முடிச்சுட்டு அது முடியும் போதே அமெரிக்கா வந்து வத்திக்கானோட ஒரு சண்டையை தொடங்கி இருக்க மாதிரி தான் எனக்கு நான் விளங்குது. அதுவும் பாப்பரசரோட தான் இந்த சண்டை நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் இல்லாத அட்டகாசம் பண்ணி பேஸ்புக்ல ஜீசஸ் மாதிரி எல்லாம் ஏஐ போட்டோலாம் போட்டு அது பெரிய சர்ச்சையை உட்பட்டுச்சு. இப்ப இன்னைக்கு யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வென்ஸ் says Pope Leo should be careful when speaking on theology during remarks at a political event amid tensions over recent comments on war.